வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சைட்டுக்கு புதுசாக தான் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இவெல்லாம் டெக்னிக்கல் போட்டு ஒரு மாதிரி இருக்குல்ல, ஜாலியாக ஃபன்னாக போகுமா, அதுதான் அந்த வீடியோ. ஃபன்னுனால யாரு? நம்ம சைட்டில் வேலை பார்க்குற இந்தி ஒர்க்கர்ஸ் தானே. அவங்கள வச்சு வேலை பார்க்குறதே ஒரு சாதாரண விஷயமே இல்லையே, செம ஃபன்னாக இருக்கும். முக்கியமாக ஒன்றுன்னா சொல்லிட்டு வர அவனுக்கு இதில் தான் நம்மளை போட்டு சாவடிக்கானுன்ட்டு இந்த டைம் வேஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்களா, டைம் வேஸ்ட் இதெல்லாம் வந்து மேஜர். அந்த வார்த்தையே வந்து இவங்களுக்கு தான் தெளிவா பொருந்தும். எப்படின்னா, உங்களுக்கு ஒண்ணுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தனை கூட்டு, டேய் இங்க இருக்க ஆனா போய் செக்யூரிட்டி பிள்ளைல காலம் கியூரிங் பண்ணிட்டு வரான்னா சொல்லி 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப நின்றுட்டே இருக்கும். கவர்ல பார்த்தனா குவாலிட்டி குரூப் இல்ல கிளைண்ட் குரூப்ல இருந்து போட்டோ வரும். இப்ப வரைக்குமே காலத்துல கியூரிங் பண்ணல. இவனை எங்கடா போனான்னு கேட்டா, சார் மோட்டரு காம் नहीं कर रहे सर, ओस पड़ गया सर, मोटर போய் लेके आया सर, पानी पीने के लिए किया सर, ஒண்ணுக்கு போனோம் சார், 2க்கு போனோம் சார், இந்த போட்டு நம்ம உருட்டுவாங்க தெரியுமா. இந்த மாதிரி ஓபி அடிக்கிறது இவங்க தான். இவங்கள எல்லாரையும் சொல்லல, நிறைய பேர் சைட்ல இருக்கானுங்க, பொதுவா சொல்றேன். அதுக்கப்புறம் இவங்க இந்த குட்காலாம் யூஸ் பண்ணுவாங்க சைட்ல, அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. நான் நிறைய அனுபவப்பட்டேன். சைட்ல கேட்ல 40 பேரை போட்டு செக் பண்ணுவாங்க. 40 பேரை போட்டு செக் பண்ணியும் ஆனா அந்த உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல அந்த குட்காவை மறைச்சு எடுத்துன்னு வந்து உள்ள போட்டு யூஸ் பண்ணுவானு பாருங்க. மறந்து நின்று காலத்துக்கு பின்னால பிளேவுட் அடிச்சு உள்ள நின்று பண்ணிருப்பானுங்க. மேனுவல் உள்ள போனா மேனுவல் வச்சு போட்டு இருப்பாங்க கையில. இப்படி 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 இப்படிவானுங்க. 2 செகண்ட் திரும்பி அதில் பார்த்தா வாயில வச்சிருவேன். நம்ம பார்த்தா வாயில என்னடா இப்படி முடிப்பானுங்க. அப்படியே எப்படிதான் இதை மறைச்சு எடுத்துன்னு வர டெக்னிக்கு சத்தியமா அவனுக்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த மண்டே மார்னிங் எப்பா சாமி முடியாது. இவங்களை வாரம் பூரா வச்சு வேலை வாங்குறதுக்கு நம்ம மண்டே ஒரு நாள் காலைல மொத்தமா சேர்த்து கஷ்டப்பட்டுருவாங்க நம்மள. என்னடா வச்சு இந்த வாரம் பூரா பொண்ணிங்க இந்த இருக்குல அப்படின்னு சொல்லிட்டு மண்டே காலைல போய் தடவுடா பூசு வேலை பண்றான்னா பூசும் போதே சொக்கி விடுவான். என்னடா கேட்டா நேற்று ஃபுல்லா குடிச்சிருப்பாங்க. சண்டே உட்காந்து ஃபுல்லா குடிச்சிருப்பாங்க. மேஸ்திரி வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லா குடிச்சிருப்பாங்க. இங்க வந்து சொக்கி விடுவாங்க. காலைல ஒருத்தன் போன் பண்ணி தலைவலிக்கு லீவ் போடுவானுங்க. திடீர்னு வந்து 11 மணிக்கு வயிறு லூஸ் மோசம் லீவ் போடுவானுங்க. எங்கெங்க போவானே தெரியாது. மண்டே வந்து அவனுக்கு டே தான். அவனுக்கு சண்டே லீவ் இல்லை, மண்டே தான் லீவு. சைட்டு வந்து லீவ் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நைட் ஷிப்ட்ல வேலை வாங்க. அப்பா சாமி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த பிளான்ட்டுக்காரங்க பண்ற குடும்பம் இருக்குல்ல, வண்டி வருது இந்த பூதம் வருது இந்த மாதிரி இவங்களை உட்கார வச்சுட்டு வண்டி எத்தனை மணிக்கு நம்ம இப்போ 9 மணிக்கு ஆர்டர் பண்ணா 11 மணிக்கு வருவான். அதுக்குள்ள இவனுக்கு எங்க தூங்குறானுன்னு கண்டுபிடிச்சி இவங்களை எழுப்பி கொண்டு போய் காங்கிட்டு போறதுக்குள்ள உயிர் போயிடும். நடந்து வரும்போதே தூக்கத்துல விழுவானுங்க. பாவம், அவங்க படுற கஷ்டம் இல்லைன்னு சொல்லல. அது ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். நைட்ல திடீர்னு பார்த்தா காங்கிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு ½ தான் கேப்பிடுவான். பார்த்தா சிட்டா பார்க்கறானு மொத்த பேரும். திரும்ப அடுத்த வண்டி வரும்போது அவங்களை அசம்பல் பண்றதுக்குள்ள நம்ம உயிர் பகவானை சென்று பகவானை பார்த்து விட்டு லேபர் வந்துட்டாங்க திரும்ப வந்து நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடும். ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ஓவர் டைமுக்கு காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 6 மணி வரைக்கும் தடவு நான் அந்த 9 மணிக்குள்ள காலைல 8 மணில இருந்து வேலை பார்த்தா பத்தியா மொத்தத்தையும் உட்காந்து முடிச்சிருவானுங்க. எப்படி பண்றாங்க ஏது பண்றாங்க மிஷின் வேலை வைப்பானுங்க. கேட்டா அந்த ஓவர் டைம் வேணுன்றதுக்காகவே அந்த வேலையை இழுத்து கொண்டு போய் நைட்டு தான் முடிப்பானுங்க. ஏன்னா ஓவர் டைம். இன்னொன்னு, ஓவர் டைம் கொடுத்தா தான் வேலைக்கு வருவானுங்க பாருங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. எல்லா நேரமும் ஓவர் டைம் கொடுக்க முடியும். நாங்க ஏதாவது ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இல்ல எங்களுக்கு ஓவர் டைம் வேணும். ஏன்னா நீங்க ஓவர் டைம் பார்த்தா நாங்க தானே ஓவர் டைம் பார்க்கணும். உங்களுக்காக ஓவர் டைம் காசு வந்துடா. எங்களுக்கு யாரா கொடுக்குறா ஓவர் டைம் காசு? இன்ஜினியருக்கு யாரு கொடுக்குறா ஓவர் டைம் காசு சொல்லுங்க. 24 hours. இன்னும் அந்த ப்ரெஷர் இன்ஜினியர் ஜூனியர் எல்லாம் போட்டு பாடுபடுத்துறாங்க எல்லா சைட்லயும். யாரு காசு தரா சொல்லுங்க? ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி ஒரு ஃபன்னு. அதுக்கப்புறம் அந்த கியூரிங் நல்ல நாள்ல கியூரிங் பண்ணவே மாட்டானுங்க. நான் மழை பெய்ட்டுங்க நைட்டு ஃபுல்லா வச்சு போலன்னு பொழந்துருக்கும். காலையில பார்த்தா லைட்டா சூரிய வந்து விடிய டீவாட்டரிங் பண்ணலாம். அதை பண்ண மாட்டானுங்க, கியூரிங் பண்ணிருப்பாங்க. சார் கியூரிங் கிளைண்ட் ஆயிக்கா அம்மா நாலு கிளைண்ட் வந்து நம்மள கத்துற மாதிரி தெரியாது. அன்னைக்கு தான் அந்த கிளைண்ட் வந்து கியூரிங் பண்ற மாதிரி இவங்களுக்கு அந்த ஒரு எஃபெக்ட் தெரியும். விடிய கியூரிங் பண்ணுவானுங்க. அதாவது எப்படி சொல்றது உங்களுக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே ஈரமாவே தண்ணி சொட்டவே இருக்கும். அது நைட்டு ஃபுல்லா நனைஞ்சு சொட்டதான் இருக்கும். இவங்க காலைல வேணும் நினைப்பானுங்க. நல்ல நாள்ல இவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. சைட்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, பேமெண்ட் ஏதோ லீவு, நமக்குன்னு ஒரு லீவ் கிடைக்கும். இந்த நேஷனல் ஹாலிடேஸ் பிளஸ் சைட்ல விசிட், கிளைண்ட் விசிட் இல்ல மேஜர் ஒர்க் எல்லாம் பண்ண அந்த மாதிரி டைம்ல ஹாலிடே கொடுத்தா அன்னைக்கு தான் வழி கட்டாயமா நான் வேலை பார்த்தேன். அவன் சைட்ல சார் क्या आदमी पूरा अभी मेरे को चिल्ला रहा है सर, क्यों काम नहीं दे रहा है सर, क्यों काम नहीं दे रहा है. ஏய் நாங்க வேலை கொடுத்தா மட்டும் விடிய பார்க்க போறீங்க.
பார்க்கறதான் பார்க்க போறீங்க. ஆனா அன்னைக்கு தான் வேலையே பார்த்தே ஆகணுன்ற மாதிரி படுத்து எடுப்பாங்க ஹாலிடே டைம்ல. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஒரு மரியாதை கொடுப்பானுங்க பாரு, சும்மா கும்மனா இருக்கும். நம்ம போயிட்டு ஏதாவது சொல்லிட்டு இப்படி திரும்புவோம். இப்படி போகும்போது பண்டை குறைச்சி சில குறைச்சுன்னுவாங்க, ஆசி மாத்திட்டுவாங்க. நமக்கு அது புரியும், எனக்கு புரியும், சீனியருக்குலாம் புரியும், ஜூனியருக்கு அது புரியாது. அவங்க போய் சொன்னா அவங்க மதிக்க கூட மாட்டாங்க, ஜூனியர் இன்ஜினியர் மதிக்கவே மாட்டானுங்க. இவன் போய் சொல்லி செய்யாத வேலையை சீனியர் வந்து டேய் பேமெண்ட் கற்கிறதுக்கான டக்குனு அந்த வேலையை முடிச்சிருவான். அப்போ எனக்கு என்னடா மரியாதைன்ற மாதிரி ஜீனியர் மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்க்க வேண்டியதான். திரு நானும் அதை தாண்டா சொன்னன்ற மாதிரி இருக்கும். மரியாதை கொடுக்கல என்னால அடிச்சிக்கவே முடியாது. நான் இது சொன்னதெல்லாம் எல்லாரையும் சொல்லலை, ஒரு ஃபன்னு. இந்த மாதிரி அலப்பறையெல்லாம் இருக்கிறதா நம்ம சைட்டு. இதெல்லாம் இருந்தால் தானே வாழ்க்கை. மற்ற ஃபீல்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேலை மிஷினரி மாதிரி இருக்கும். நம்ம ஃபீல்டு தாங்க ஃபைட் இருக்கும். உங்களுக்கு ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கும், ஃபன்னு வேணுமா ஃபன் இருக்கும், காமெடி வேணுமா காமெடி இருக்கும், ப்ரெஷர் வேணுமா ப்ரெஷர் இருக்கும். எல்லாமே இருக்கிற ஒரே ஃபீல்டு விஜய் படம் மாதிரி நம்ம ஃபீல்டு தான். அதெல்லாம் இவங்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்காங்க. அதுக்காக சும்மா ஒரு ஃபன்னா சொல்லலான்ட்டு நான் பேசினது யாரையாவது மனசு புண்படுத்துற மாதிரி இருந்தா மன்னிச்சுக்கோங்க. எல்லாம் ஒரு நமக்கு நடக்கிறத நம்மளே பார்த்து சிரிச்சுக்க வேண்டியதானே, அதுக்காக சொல்றதுதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.